ஹாய், நம்ம இன்றைக்கி குக்கிங்கில் சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சன்னா நைட் ஃபுல்லாக நான் ஊற வச்சுருக்கேன். அதை குக்கரில் போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். 2 அல்லது 3 விசில் விடுங்க, அப்போ நல்லா சாஃப்டாக குக் ஆகும். நெக்ஸ்ட் இந்த சன்னா மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: தக்காளி, ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, கல்பாசி, பிரிஞ்சி இலை வச்சுருக்கேன். ஜீரகம், சோம்பு, மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், வீட்டில் அரைச்ச தனி மிளகாய் தூள், குழம்பு மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதெல்லாம் தேவையான பொருட்கள். ஓகே, கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அதில் பட்டை, கிராம்பு, கல்பாசி, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டுட்டு 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வெடிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை போட்டு தாளிக்கணும். ஓகே, இப்போ நல்லா வெடிச்சிருச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக வதங்கினாலே போதும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய தக்காளி பீஸை போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இதை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஆறினதுக்கப்புறம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு சில்லி பவுடர் நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். குழம்பு மல்லித்தூள் அதுவும் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட்டு அரைச்சோம் இல்லையா மிக்ஸி ஜாரு, அதிலே கொஞ்சமாக தண்ணி போட்டு நான் அதில் ஊற்றிக்கிறேன். இதை நல்லா கலந்து லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம சுண்டல் ஆட் பண்ணணும். வேக வச்ச சுண்டலில் கொஞ்சம் சுண்டலை நான் மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சுக்கிறேன். மிச்சம் இருக்க சுண்டலை நான் கிரேவியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறேன். இப்போது நல்ல கிரேவி கொதி வந்துருச்சு. உப்பு போட்டுக்கிறேன். மிக்ஸி ஜாரில் நான் அள்ளி வச்ச சுண்டல் இந்த மாதிரி நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அரைச்ச சுண்டலையும் நம்ம அந்த கிரேவியில் போட்டுறணும். இந்த மாதிரி செய்யும் பொழுது நல்ல கிரேவி நல்லா திக்காக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி கிரேவி நல்லா கொதி வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை க்யூப்ஸாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். நம்ம சாப்பிடும்போது இந்த வெங்காயம் வரும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். கொத்தமல்லி போட்டு இந்த டிஷ்ஷை முடிச்சுக்கலாம். ஓகே, சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் ரெடி. சாப்பிட்லாமா? இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி சன்னா மசாலா செஞ்சு அசத்திடுங்க. ரொம்ப ஈஸியான சிம்பிளாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். Thank you for watching my video.